சினிமா ஜோலியில் ஓரளவு வந்து போகும்போது அங்கே ராஜன்கிறவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து எங்களை பார்த்துட்டு வந்து புது டிசைன் வந்தால் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நெக்லஸ் வேறு எந்த டிசைன் வந்தாலும் அனுப்புகிறேன் ஹாய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லியிருந்தார் சார். அது மாதிரி அனுப்பினோம். அவரும் கொஞ்சம் நெக்லஸ் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் அனுப்புனார். பட் அந்த நகையெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தனால ஸோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி பீமாவிலேருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், தனியாக ஒரு கடை வச்சுருக்கேன், நாங்கள் சௌராஷ்டிரா மக்களுக்கு மட்டும் வந்து ஆஃபர் கொடுக்குறேன், செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை, பழைய நகையை கொடுத்து புது நகைகள் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் பிரெயின் வாஷ் பண்ணார் சார். நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தார். வந்துட்டு பழைய நகைகள் எதாவது இருந்தால் கொடுங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்கிட்ட பழைய நகைகள் இல்லை, புது நகை தான் வாங்கியிருக்கோம் லலிதா ஜுவல்லரியில் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அதுக்கு வந்து ஒரு பேக் செயின் போட வேண்டியதாக இருந்தது. அவன் சரி நான் போட்டு தரேன் இப்போவே கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நான் இப்போ கொடுக்க முடியாது, உங்கள் கடைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ மறுநாள் வந்து காலையில் வந்து ஜான்சி ராணி பார்க் பக்கத்தில் வர சொன்னார். ஸோ அங்கே போனோம். அங்கே நகையை வாங்கிட்டு 2 மணி நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் எப்படி எந்த ஒரு இது எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னே. பக்கத்தில் வந்து ஒரு மத்தியஸ்த எடை போடுற நிலையத்தில் போய் வெயிட் போட்டு அந்த ஸ்லிப்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னார். இங்கேயே 2 மணி நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்புறம் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கவே இல்லை. அப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த ஆசாரி வந்து சாப்பிட போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அவருடைய நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே ஒரு பிளாங்க் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தார். அதுலேயும் நம்பர் இல்லை. மறுபடியும் கேட்டதுக்கு ஒரு நம்பர் அனுப்புனார். ஆன்லைனில் மட்டும் கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கால் பண்ணால் அந்த நம்பர் போகவே இல்லை. ஆன்லைன் காலும் போகலை, வாட்ஸ்அப் இந்த நார்மல் காலும் போகலை. அப்புறம் பார்த்தா அந்த நம்பர் வந்து இந்த ராஜனுங்கிற அவருடைய செகண்ட் நம்பர் தான். அதுலேயும் போய் சொல்லி ஏமாற்றிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து மறுபடியும் கூப்பிட்டதுக்கு வந்து சாயங்காலம் போல் வந்தார். வந்து ஒரு பட்டறைக்கு கூப்பிட்டு போய் காமிச்சார். பட்டறை வந்து பூட்டி இருந்தது. அந்த பட்டறை அங்கே பக்கத்தில் கேட்டால் இந்த பட்டறை வந்து கிட்டத்தட்ட 8 மாதமாக பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ராஜன் வந்து எனக்கே தெரியல, எந்த பட்டறைன்னு தெரியலன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யார்கிட்டயே பேசினார். பேசிட்டு ஆசாரிக்கும் வந்து அவன் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி வாங்க ஜிஹெச்சுக்கு போகணும்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் அவளை என்னை நிப்பாட்ட வச்சுட்டு உள்ளே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தார். எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னாரு. ஒரு நாள் வந்து காசு தரேன்னு சொல்லிட்டு வர சொன்னார். வர சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு சரி 50,000 ரூபா நான் தந்த மாதிரி ரிசீவ்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். தப்பு நீங்கள் பணமே தரலையேங்க அப்படின்னு சொன்னதுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சரி நம்பி வந்து சௌராஷ்டிரா சொல்லி நம்பி வந்து மெசேஜ் போட்டால் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு 200 ரூபா வரல, நான் மாற்றி விட்றேன், ஆன்லைனில் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு மாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாள் வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து எனக்கு இன்னும் பணம் வரல, மாற்றி விட்றேன்னு சொல்லி இப்படியே ஒவ்வொரு நாளும் வந்து பொழுது போய்கிட்டு இருக்காரு. இது அதுக்கப்புறம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து என்னைய அலக்கழிக்க வச்சுட்டாரு ஃபுல்லாக. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டார் அவர். பீமா ஜுவல்லில் போய் விசாரித்த போது இவர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணதுனால இவரை வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க இவர். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குற்றவாளி தான் அவர். இது சம்மந்தமாக வந்து கோர்ட்டில் வந்து அது தெற்பாசல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அங்கே வந்து மேற்கொண்டு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க என்கொயரிக்கும் வராமல் இருக்காங்க. இவர் வந்து என்னென்னா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்லேருந்து தப்பிக்கிறக்காண்டி திருமங்கலம் கோர்ட்டில் வந்து ஒரு சிவில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. நான் அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணதான் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு. நான் பட்டேன் அவங்க வீட்டுக்கே நான் போனதே இல்லை. அவர் சொன்ன டேட் வந்து 29 சொல்கிறாரு. நான் வந்து 4ஆம் தேதி அவர்கிட்ட பேசும்போது சம்மந்தமாக அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவருடைய மனைவிட்ட வந்து நான் ஒரு நிலையூரில் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டப்போ வந்து சௌராஷ்டிரா ஆளுக்கு வந்து ஏமாத வேணாம்னு சொல்லி சொன்னேன். தன்னுடைய பட்டம் அவர் ஏமாதிட்டாரா, நான் நகையை வந்து வாங்கி தர்றேன், இல்லைன்னா நான் பணம் தரேன்னு சொல்லி அவங்க வந்து கமிட் பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க எதுவுமே தரலை. அது இல்லாமல் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 50,000 ரூபா அனுப்புறா சொல்லி அக்கௌண்ட்டில் பணமே இல்லாமல் வந்து காசை அனுப்பி என்னை நம்ப வச்சாங்க. ஃபெயில்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கு எல்லாமே. அது அப்போ சொல்ல எல்லாமே வந்து ஆதாரம் இருக்குது. இது வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஹைகோர்ட்லேயும் வந்து இவங்க தப்பான தகவல்களை கொடுத்துருக்காங்க. இவர் உள்ள வசிக்கிற முகவரிக்கு வேற, இவர் ஆல்ரெடி வந்து ஒரு சொத்தை வந்து வித்துட்டாரு அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால். அந்த தவறான முகவரி வந்து ஹைகோர்ட்லேயும் கொடுத்துருக்காரு. ஹைகோர்ட்லேயே இவரும் நானும் வந்து பீமா ஜுவல்லரியில் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லியிருக்காரு. இது மூலமாக நான் சொல்ல வந்து உடனடியாக நடவடிக்கை வந்து என்னுடைய நகையை வந்து வீட்டுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக வந்து நான் வேலைக்கு போகலை. இவர் கொடுத்த மன உளைச்சல்னால வந்து என்னுடைய வாழ்வாதாரமே முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கோல்டு பிஸ்கட் இதுக்காண்டி வந்து நான் கோல்டு பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வந்து நான் பஞ்சாப் போகிறேன், ஹரியானா போகிறேன், சண்டிகர் போகிறேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்ப வச்சுட்டாரு. இது நடுவில் வந்து ஒருத்தர் வந்து ஏதோ நகையை கொடுத்து ஏமாற்றிட்டாரு. அதனால் எஸ்பி ஆஃபீஸ் போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி அதன் மூலமாகவும் நாள் கடத்தினார்.
இவர் சொன்ன வெற்றிவேல் ஆசாரிங்கிறவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம். அவர் உண்மையிலே இல்லவே இல்லை. அவர் பேரை சொல்லி கடந்த ஒரு 8 மாசமா வந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. ஸ்டேஷன்லையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கொயரிக்கு கூப்பிட்டப்போ வந்திருந்தாரு. வந்தவர் வெற்றிவேல் ஆசாரின்னு சொல்லி ஒருத்தர் இல்லவே இல்லை, நான் நகையை தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் ஆனால் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாதனால நகையை குடிக்கல. அவர் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. 5 பவுன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.